பிரிவினைகள் என்பது பலனில்லாத ஒரு நிலைமையை குறிக்கின்றது. மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள் என்ற நிலையை குறிக்கின்றது. தேவனுடைய ஆவியிலே நாம் இணைந்து வாழாதபடிக்கு, ஆவிக்குரிய மக்களாய் வாழாதபடிக்கு, மாம்சத்துக்குரிய மக்களாய், உலகத்துக்குரிய மக்களாய், உலகத்தின் காரியங்களையே பேசி செயல்படுத்துகிற மக்களாய் இருப்பதனால்தான் பிரிவினைகளும் பேதங்களும் போட்டிகளும் பொறாமைகளும் உருவாகிறது என்று பார்க்கின்றோம். இந்த கொரிந்து சபையிலும் அப்படிப்பட்ட பிரச்சனை உருவாயிடுச்சு. அப்பொழுது பவுல் சொல்லுகிறார், பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர்பாய்ச்சினால், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எவ்வளவு அழகாக அந்த ஐக்கியத்தை வலியுறுத்துகிறார் பார்த்தீங்களா? ஊழியக்காரங்களை வச்சு விசுவாசிகள் பிரிஞ்சு வாழக்கூடாது என்பதை இங்க தெளிவாக சுட்டி காட்டுகின்றார்.